இப்படியே எத்தனை நாளைக்கு தான் பழசிக்க நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறது. பழைய இளிச்சக்காவை மாறணும். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எப்பவும் போல நான் பேசிக்கிடணும். என் அவகிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் பேசுவேன். அட, நம்ம சரோ சிரிச்சிட்டு இருக்கோம். எப்படி மூஞ்சி மேலே சிரிப்பு வந்துச்சு? எம்பிட்ட நாள் தான் இப்படியே இருக்க, அதனால தான் கொஞ்சம் பழைய மாதிரி மாறலான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பொண்ணை போய் பாருமா. நம்ம பொண்ணு ரொம்ப பாவம். அவளை நான் பார்க்க மாட்டேன். அவன் மேலே எனக்கு என்னைக்கு கோபம் குறைஞ்ச அவகிட்ட பேசணும்னு தோணுதான் நான் அப்போ தான் பேசுவேன். ஆனால் அவள் பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவோம் என்ன செய்வாளுவோ, அவளை விட்டு நான் எப்போ உங்களை போய் பேசணும்ல. சரி சரிம்மா, உனிமேல் கோபம் குறைஞ்ச அப்புறமே போங்கோ. நான் போய் நெட்டவெளி பங்கஜா கீதாவெல்லாம் பார்த்துட்டு வரேன். சிரிச்சுட்டே போங்கம்மா. இப்படியே போனீங்கன்னா அவங்கெல்லாம் ஓடிடுவாங்கோ. ஆமாம், எங்கே சிரிக்கவும் டக்குன்னு பேச்ச மாற்றி விட்டாரு. எங்கிட்ட இருந்து சிரிக்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சம்மா, நம்மளுக்கு கிளம்புவோம். எடிட்டி சுந்தரி இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் இங்கே வந்து நிற்க போகல. ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு, லீவு போட்டேன். ஒய்யாம லீவ் படுத்தியமா சம்பளத்தில் பிடிக்க மாட்டாவளா? இல்லை பங்குசக்கா, இன்னைக்கு வைக்கிற வேலையை நாளைக்கு நான் செஞ்சு முடிச்சிருவேன். அப்போ எங்கள் பாபுவே இதேமாரி லீவ் போட சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ் தானட்டி லீவே போட மாட்டேக்காரு. மூக்கால அழுதாரு. சும்மா இதுக்கிட்ட லீவ் போடணும். எனக்கு ஒரு மாதிரி வயிற்று வலி இருந்தது, அதான் லீவ் போட்டேன். எனக்கு அந்த சிவா பையன் ஃபோன் பண்ணான். நாளைக்கு ஏதோ வெளியூர் பெங்களூருக்கு போகிறான்னா அவள் பொண்டாட்டி ஒத்தையில் இருப்பாள். நம்மளை ஒரு 10 நாளைக்கு அங்கே போய் வாங்க சொன்னான். எல்லாருக்கும் நம்ம வச்ச ஆளாட்டி ஆனால் எங்கள் வீட்டுக்கு உறங்க வாங்கன்னு கூப்பிடுதாங்க. நம்ம என்ன பிள்ளை விட்டுலாம் போட்டு போக முடியுமா? ஜாலியாக தானக்கா இருக்கும். நான் 10 நாள் எங்கள் அத்தை பாட்டிகிட்ட ப்ளே போட்டு வந்துடுவேன். 10 நாள் யார் வீட்லேயும் விட மாட்டாவோ. ஒரு 4 நாளுக்கு ஒருக்க வேணால் போயிட்டு வரலாம். 4-5 நாள்லாம் அந்த பிள்ளை அவ்வளோதாங்க கதறிடும். ஆமாம், காமாட்சி முறைக்கிற முறையில் அந்த பிள்ளை ஒன்றுக்கே போயிடும். இட்டி அவ எல்லாத்தையும் சமாளித்து வரணும்லாட்டி. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பின்னாடி வெளிச்சக்கா என்னட்டி அப்படியே மறந்துட்டீங்க டி? எம்மாடி, நாங்கள் ஒன்றும் மறக்கல, நீங்கள் தான் வீஞ்சிட்டு போனீங்க. சரி இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். நம்மளாம் சண்டை போடாத சண்டையா? சரிட்டு எப்போ போல பேசிக்கிடுவோன்னு எதுவும் நினச்சிக்கிடாதுங்க, மனசில் வச்சுக்கிடாதுங்க. ஐயோ இளிச்சக்கா, நீங்க பழையபடி வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நமக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் நினைக்க மாட்டோம். வாங்க வந்து இருங்க. அப்புறம் என்ன, வாங்க நேரம் முனிசை போய் பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு வந்துருவோம். இம்மா மூஞ்சின ஒரு மாதிரி மாறிட்டு ஏட்டி, உங்ககிட்ட தான் பழைய மாதிரி இருப்பேன்னு, அவகிட்ட இல்ல. தயவு செஞ்சு அவளை பத்தி என்ன கொஞ்ச நாள் பேசாதீங்க. நானே இதே மாதிரி மாறி அவகிட்ட ஒரு நாள் பேசுவேன். சரியா? அது வரைக்கும் நேற்று தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நமக்கு இங்கிலீஷை பாரு, கோவத்திலையும் கோமாளி. சரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாவுங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். சரியா? பழைய மாதிரி இழிச்சு வைங்க மூஞ்ச. இப்பதான் பழைய இழிச்சக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. சரிட்டி, எப்போ உங்களை பேசி வச்சு இருப்போன்னு. சரி நீங்கள் இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம்ப்பா. பனிமலர், வா வீட்டுக்குள்ள போவோம். என்ன பேசுதாருன்னு தெரியல. ஆனா இப்படி அடிச்சுக்கிட்டா பத்தியலா? முதல்ல உள்ள வாமா. வயசான காலத்துல இப்படி அடிக்கால. பறந்துல அடிக்கா. டிஸ்கோ சாந்தி அடிக்க மாட்டா. விஜய சாந்தி தான் அடிப்பா. எம்மா, என்ன வலிக்கு பால் கொடுக்க மாட்டேன்னதுக்கெல்லாம் இப்படி அடிக்கா. நீங்கெல்லாம் ஒரு புருஷனாவே நீ அடிக்கா பார்த்துட்டு நிக்கிறே பைத்தியமே. இரு, முதல்ல மருந்து ஊத்துறேன். இரு, அவ்வளோ மருந்து உன் காதுல முதல்ல ஊத்துறேன். மெல்ல வாய் வரைக்கும் வருது மருந்து. வரட்டும். போதும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஏன் கத்துது? இரு, மெதுவா பேசும். செல்லம்மா, உன்னை எதுக்கு அடிச்சான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். சொல்லு பாப்போம். இன்னைக்கு கறந்த எல்லா பாலையும் கேட்டா தரமாட்டேன்னு அடிச்சு போட்டு போறா. அவ ஒரு விளங்காத விட்டுருங்க, அவளை பத்தி பேசாதுங்க. அப்படின்னு நீ உன் அரை ஒரு காதை வச்சுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ எதுக்கு தெரியுமா உன்னை அடிச்சா? நீ அவ புருஷன் கூட எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கியா, போன்ல அவ கூட பேசிக்கிட்டே இருக்க. உன்னால என் குடும்பம் விளங்காம போகுதுன்னு உன்னையும் அவனையும் தப்பா பேசிட்டு போறான். இந்த வயசான காலத்துல அந்த அவமானம் நமக்கு தேவையா? பேதியில போறவ வயசான காலத்துல இப்படி பேசுவாளா எங்களை பத்தி? உனக்கு என்ன பனிமலரு? அந்த ஆள் கூட பேச்சு எந்த நேரமும் பேசிக்கிட்டு நடக்க நீ. ஏன் முட்டா மனுஷனா இந்த நேரமும் பேச மாட்டேன். அவர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார். நான் ஏதாட்டும் ஒரு 4-5க்கு தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் கோபாலு எனக்கு ஒரு நல்ல தோழன்னு. நாங்கள் சின்ன பிள்ளையில ஒன்றா விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ தான் பேசிக்கிட்டதும். உன்னை கேவலப்படுத்திட்டு போறா. நீ தோழன் கூலன்ட்டு கடை. செல்லம்மா, உனக்கு எதுக்கு இந்த சில்லற புத்தி? இப்படி பேசுதிய? அந்த கடவுள் தான் உனக்கு தகுந்த கூலியே கொடுக்கணும் டி. ஏட்டி செண்பகம், பத்தியா உங்க அம்மையை பற்றி எப்படிலாம் பேசியிருக்கானு. நீ போய் எவ்வளோ முட்டு ரத்தம் வராமல் முட்டி விட்டு வந்துடும் ஒரு நாள். சரியா?
ஆமா. நல்லா அடிச்சு போட்டு வந்துட்டேன். ஆமா, ஒரே அடியா எந்த நேரமும் அவர் கூட பேசிட்டு கிடக்க நல்லா இருக்கு. ரெண்டக்கா 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 மொட்டை கிளவி போறா போறா. அன்னைக்கு என்ன சொன்ன, என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிடுங்கணும்னு சொன்னல, இன்னைக்கு உனக்கு என்ன செய்யுதுன்னு பாரு. ஹலோ, எச்சூச் மீ. என்ன ராணி, என்னடி இடி என்ன பண்ணிட்டு இருக்க? வா கிளவி, நம்ம மரத்துக்கு போவோம். எப்பயாதில போறவன இறக்கி விடுடி. வா வா, எங்க வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இரு, நல்லா உன்னைய அனுப்புறேன், உபசரிச்சு அனுப்புறேன். கடவுளே, யாராவது காப்பாத்துங்க. யாரும் வரமாட்டாவோ, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உறங்குவாவோ வீட்டில். வாடி வாடி கிழட்டு கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட. சும்மா காடு மலை மேடு தூக்கிட்டு ஓடுதால ஐயா, என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? யாரும் இல்லை, யாரும் இல்லை. நான் என்னடி ஒண்ணு செஞ்சேன்? என் பிள்ளைய பிடுங்கிட்டு விடணும்னு நினைக்க சொன்னல, அதுக்கு தான் உனக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன். ஏம்மா, தெரியாம சொல்லிட்டோம், ஏதோ ஒரு கோபத்துல விட்டுருமா ராசாத்தி, நல்லா இருப்ப. முடியாது கிளவி, நம்ம வீடு வந்துட்டு. ராணி, தப்புக்கு மேல தப்பு பண்ணாதம்மா. வயசான காலத்துல நீ இறக்கி விட்டுருமா, இப்படி தூக்கிட்டு போவாத. ஒரு வாரம் என்ன பண்ணி என் கூட தான். மாமோய், விருந்தாளி வந்திருக்கு. ஏம்மா, பயமாலாம் இருக்கு, இவளே ஒரு மாதிரி இருக்கு. மாமோய், விருந்தாளியை தூக்கி போடுறேன் பீடி. வீட்டுக்குள்ள போப்பா அடியோய். வேச்சி நமதே, நான் தான் ஸ்பைடர் உமன், பறந்து போறேன் வீட்டுக்குள்ள. மாமோய், நமக்கு ஆள் கொண்டு வந்திருக்கேன். ஆளு யார்கிட்ட இந்த கழுவி? மாமோய், இந்த கிழவி தான் நம்ம பாப்பாவை என்கிட்ட இருந்து புடுங்கணும்னு சொன்னவ. ஏம்மா, தெரியாம சொல்லிட்டோமா, நீ விட்டுருமா, வீட்டுக்கு போனோம்னு நேரம் ஆகுது. கிழவி, இதுதான் நம்ம வீடு. ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா, வெண்டைக்கா 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 வெண்டைக்கா. ஐயோ, வசமா பைத்தியக்காரக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன செய்வேன்? மரத்து மேலே தூக்கிட்டு வந்துட்டாலே. வீடு நல்லா நீட்டாக வச்சிருக்கா, ஒரு மெண்டல் கூட வீட்டை நீட்டாக வச்சிருக்கா. ஏன் மருமவன் நெட்டவழி ஒரு காசுக்கு ஆக மாட்டா. சேப்பா, நீ வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானப்பா, உன் பொண்டுகிட்ட சொல்லி என்னை இறக்கி விட சொல்லுப்பா, இதெல்லாம் தப்புப்பா. பாட்டி இன்னைக்கு இருங்க, நம்ம வீட்டில் மீன் கறி சூப்பரா இருக்கும். பரவாயில்லப்பா, எல்லா கறியும் இருக்கட்டும்ப்பா, என் வீட்டுக்கு போன அப்புறம் கொண்டு வந்து தாங்க. பச்சை மீனை சாப்பிடும்போது என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? யாத்தே, பச்சை மீனை கொடுத்தேனே சோழியை முடிச்சிருவாவோ போலையே. ராணி, நீ விட்டுருமா, வீட்டை விட்டுருமா, எல்லாரும் தேடுவாவோ. மாமா, வா நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம். பிள்ளைய பார்த்துக்கோ கிழவி. அழுதா பால் பாட்டில் பால் ஊற்றி கொடு. பிள்ளைய ஏதாவது அடிச்சு கிடிச்சு விட்டேன்னா மண்டையில் 4 கோடு போட்டுருவேன், ரத்த கோடு. பாப்பா தமிழ்ச்செல்வி, இங்க வா. அங்க பாரு, உன்னை மாதிரி ஒரு பாட்டி வந்திருக்கு. பிள்ளைக்கு எத்தனை வயசுமா? 1 வயசு. ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா. பாப்பா, வாமா, பாட்டிய விட சொல்லுமா. தொட்டு பாக்கிய, தொடு தொடு. யாத்தே, மூஞ்ச பரண்டுதே. எம்மா, என்ன பரண்டு பரண்டுது. சின்னதையும் அவளே மாதிரியே வளர்த்து வச்சிருக்காள். என் கடவுளே, என் பிள்ளை தூக்கிட்டு போ, மூஞ்ச பரண்டுது. அப்படித்தான் பரண்டு. லாலா பூலாண்டு போ, அங்க ஓடு. அப்பாட்ட போமா. ரெண்டக்கா தமிழ்ச்செல்வி. என்ன பரண்டு பரண்டுது, நல்லா வளர்த்து வச்சிருக்க பிள்ளைய. நானும் அங்க ஒரு பேத்திய வளர்க்க அழகா இருக்குமா, இதே மாதிரியே குரங்கு கணக்க பரண்டுதம்மா, காந்தது மோரெல்லாம். ஏம்மா ராணி, அப்ப நீ எனக்கு குடும்பப்படத்தை தான் தீட்டு வந்திருக்கியா? ஆமா, நாங்க புருஷனும் பொண்டாட்டியும் மீன் பிடிக்க போவோம். வீட்டில் கடை, சரியா? எங்கேயும் ஓடிடாத. எங்களுக்கு என்னைக்கு விடணும்னு தோணுதோ அத்தனை வருஷம் கழிச்சு விடுவோம். வருஷ கணக்கா பிடிச்சி வைக்க போறியா? செத்து தண்டி கிடக்கணும்னா பாட்டியோ, பிள்ளை கூட ஆடிட்டு இருங்க, பிள்ளைய தான் அடிச்சு கிடிச்சு விட்றாதீங்க, நாங்க மீன் பிடிச்சிட்டு வரோம். உன் பிள்ளை என்ன அடிக்காம இருந்தா சரிதான். சாத்தே, கடிக்கு கடிக்கு முதுகு கடிக்கு. அம்மா, நல்ல கடி கடி. கடவுளே, பிள்ளைக்கு கடிக்கலாம் சொல்லி கொடுக்கான். எம்மா, நான் என்ன பண்ண போறேனோ. ஏன் விட்டுட்டு போவாதீங்க. 1 வருஷத்துல அனுப்பிடுவோம். கேரு, கடிக்க கூடாது பத்துக்க, வாயில சுண்டி விட்டுருவேன். எம்மா, வசமா வந்து மாட்டிக்கிட்டனே கடவுளே. என்னாச்சு செல்லம்மாவை இன்னும் காணும்? ஒரு நாள் இப்படி எங்கேயும் போக மாட்டால, போனையும் வீட்டுல போட்டு போயிருக்கா. ஏன் தாத்தா மாமா இங்கேயே கிடக்கீரு? தாத்தா மாமா, என்ன நீர் மட்டும் இருக்கிறது, அத்தை பாட்டியை காணும். நீங்கள் 2 பேரும் ஜோடியால் வெளியே போயிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நைஸாக இன்னைக்கு ஃபுல்லாக அந்த தலையில கட்டி விட்டுட்டீங்கண்ணே. உங்க அத்தை பாட்டியை காணும்மா, மதியமே போயிட்டா. எங்கே போச்சு? நீங்கள் 2 ஊரில் எங்கேயாட்டும் ஷாப்பிங் போயிருக்கீங்கன்னு நினச்சேன். இல்ல, அவளை காணவே இல்ல, போன வீட்டுல போட்டு போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பழைய கலவையை பார்க்க போயிருக்கோம். வந்துடும் பயப்படாதுங்க. இப்போ மணி 11:30 ஆகிட்டு இன்னும் காணும்.
பாபு வேற இன்னைக்கு வர லேட்டாகுனாரு, இன்னும் அவரையும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் எதுக்கு? செல்லம்மாவை யாரும் கடத்திருப்பாவளோ? சரி, அதை எப்படி கடத்த முடியும்? அதுதான் யாரையாவது கடத்தி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டாதான் உண்டு. என்ன யாரும் தூங்கலையா? ஐ, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, பாப்பா அப்பா வந்தாச்சு. இருட்டாயிட்டு வாங்க உள்ள போவோம். பாபு செல்லம்மாவை காணோம். காணுமா? என்னது, என்னாச்சு? மதியம் சாப்பிட்டுட்டு தான் எங்கேயோ போனா. போனை வீட்டுல போட்டு போயிட்டு ஆளையே காணோம். என்ன சொல்லுதீங்க? ஒரு நாளும் சித்தி இப்படி காணாம போனது இல்லையே. ஜாக்லின் அக்கா வீட்டுக்கு ஏதாட்டு போயிருக்கும், ராத்திரி தங்கிட்டு வருவாங்க, எல்லாரும் போய் தூங்குவோம். அப்ப ஜாக்லினுக்கு ஃபோன் போட்டு கேட்கலாம்ல. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். இந்த நான் ஃபோன் பண்றேன். ஹலோ ஜாக்லின், நான் தான் கோபால் பேசுறேன். நல்லா இருக்கியாம்மா? கோபால் கண்ணா எப்படி இருக்கீங்க? செல்லம்மாக்கா எப்படி இருக்காங்க? செல்லம்மா அங்க வரலையோ? செல்லம்மாக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் வர சொல்லுங்க சரியா? என்ன இந்த நேரம் ஃபோன் பண்ணிருக்கீங்க? மணி 12:30 ஆகுது. செல்லம்மாவை காணும். அது அங்க வந்தாளான்னு உனக்கு கேட்க ஃபோன் அடிச்சேன். ஓஎம்ஜி என்ன ஆச்சு? நல்லா பாருங்க, பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. சரி நான் வச்சிருந்தேன். அங்கேயும் போலையாம். மர்மமா இருக்கு. அத்தை பாட்டிக்கு என்ன ஆச்சு?